கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னாஸ்தி செல்வம் செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என்னாஸ்தி கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் நிலைத்திடவே அவனியில் உமக்காய் பிழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் என் இயேசுவே. ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையாம், எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று ஒன்று கூடி நாங்களுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்திலே இன்றைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உண்மை துதித்தோம், ஆராதித்தோம். ஆண்டவரே, குழந்தையை கர்த்தருக்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணினோம். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில் அமர்வதற்கு முன்பதாக இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கப் போகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பலத்துக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதியும் கன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைய நாள் உங்கள் மத்தியிலே அக்கியம் என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். சபையிலே அக்கியம் என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆதி திருச்சபை அடிப்படை உபதேசத்திலே அதில் ஒன்றாக காணப்படுகிறது. அந்யோன்ய ஐக்கியம். அதைத்தான் நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 42வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அதை இப்பொழுது சகோதரி இந்த வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்பம் பிட்குதல், அப்ப கர்த்தருடைய பந்தியிலே அமர்வதற்கு சபையிலே அந்யோன்யம் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஐக்கியம் என்று சொல்கிறோம். ஆங்கிலத்திலே ஃபெலோஷிப் என்று சொல்வார்கள், டொச்சிலே கெமான்ஷாஃப்ட் என்று சொல்கிறது. அப்ப இது ஐக்கியம் என்று சொல்கிறோம். இந்த ஐக்கியம் அதாவது சபைகளுக்குள்ளே இருக்கு. சபைகளுக்குள்ளே இப்போ நாங்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஐக்கிய பந்தி ஐக்கியமாய் கூடி அப்போ எங்களுக்குள்ளே அதாவது எந்தவித வேற்றுமை இருக்கக்கூடாது, மாறாக ஒற்றுமை. தமிழிலே ஒற்றுமை வேற்றுமை என்று இருக்கிறது. அப்போ அந்த ஒற்றுமை எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். கிறிஸ்தவத்துக்குள்ளே தேவ ஜனங்களுக்குள்ளே ஒற்றுமை வேற்றுமை எங்களுக்குள்ளே அகற்ற வேண்டும். ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவேளை நாங்கள் நினைக்கலாம் சபைகளிலே ஐக்கியம் வருவதற்கு நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டுமான்னு கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரத்திலே இந்த ஒற்றுமைக்காக அவர் ஏற்கனவே ஜெபித்திருக்கிறார். எனவே அவருடைய ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். எனவே ஐக்கியம் இன்றைக்கு உருவாக முடியாத காரணம் அதாவது தேவன் அல்ல, தேவன் எல்லாவற்றையும் அதற்காக செய்து முடித்திருக்கிறார். எனவே நாங்கள் ஐக்கியப்பட வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் என்னென்ன காரியத்தின் மூலம் இந்த ஐக்கியத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முதலாவது பார்க்கும் பொழுது, அதாவது வேதத்திலே சொல்லப்படுகிறது நமக்கு தெரிந்ததுதான். 2 கொரிந்தியர் 6:14 அந்த வசனம் வாசிக்க வேணாம். நாங்கள் அதில் சொல்லப்படுகிறது என்றால், அதாவது இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் எது என்று பவுல் கேள்வி கேட்கிறார் கொரிந்து சபையை பார்த்து. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது என்று கேட்கிறதை நாங்கள் காணுகிறோம். அப்ப
இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியப்பட முடியாது என்று சொன்னால், முதலாவது நாங்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஒளியிலே நடக்கிறவர்களாக இருந்தால்தான் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட முடியும் என்பதை வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதைத்தான் 1 யோவான் 1வது அதிகாரம் 5-10 வரை நாங்கள் வாசிக்கின்றோம். அந்த வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 5-10 வரை. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறது விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வேத பகுதி நமக்கு தெரிந்த அடிக்கடி நாங்கள் வாசித்திருக்கிறோம். அப்ப தேவன் ஒளியாயிருக்கிற அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அப்ப நமக்குள்ளே, அதாவது முதல் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை நாங்கள் ஏற்கனவே யோவான் சொல்லுதான், எங்களுடைய ஐக்கியம் வந்து பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. அப்ப நாங்கள் தேவனோடு முதலாவது ஐக்கியமா இருக்கணும். மற்றது சபையில ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவதற்கு உண்மையான ஐக்கியம் எப்படி வரும் என்று சொன்னால், நாங்கள் ஒளியிலே நடக்கிறவர்களாக இது. அப்ப ஐக்கியத்துக்கான நிபந்தனை வந்து நாங்கள் ஒளியிலே நடத்தல். ஏனென்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார். அப்ப இருளிலே நடக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது அது இருளிலே நடத்தி கொண்டு போகின்றது. எனவே நாங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நாங்கள் ஒளியிலே நடக்கின்றோம். அப்ப நாங்கள் சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது ஒளியிலே நடக்கின்றோம். சத்தியத்தை விட்டு நாங்கள் மாறி நடக்கும் பொழுது இருளிலே நாங்கள் நடக்கின்றோம். எனவே இந்த இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் பெற முடியாது என்று இன்றைக்கு அநேகர் வந்து சபையில ஐக்கியப்பட முடியாததுக்கு காரணம் அவர்களுக்குள்ளே இருள் காணப்படுகிறபடினாலே அவர்கள் வந்து ஐக்கியப்பட முடியாமல் அவர்கள் தடுமாறிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். எனவேதான் அவர்கள் அதுக்குத்தான் இந்த வழியையும் சொல்லிக் கொடுக்கிறார் யோவான். அதாவது நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கின்றோம். அப்படி என்று சொன்னால், ரட்சிக்கப்படும் பொழுது நாங்கள் உலகத்திலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தினால் கழுவப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். அதற்கு பின்பதாகவும் நாங்கள் இருளே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நாங்கள் போவோமா இருந்தால் நாங்கள் உண்மையான ஐக்கியத்துக்குள்ளே வர முடியாது. எனவே அதற்கு இன்றைக்கு இந்த கிருபை நாட்களிலே ஆண்டவர்களுக்கு தருணங்களை, கிருபை நாட்களை, சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். நாங்கள் பாவத்தை விட்டு தேவனிடத்திலே வந்து ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய பந்தியிலே அமர்ந்து அவருடைய வருகையிலே நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக. பாருங்கள், சிலர் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக சில குற்றங்களை செய்து குற்ற உணர்வோடு அறிக்கை செய்து மன்னித்து மனம் திரும்பாமல் அவர்கள் கர்த்தருடைய பந்தியிலும் அமராமல் அவர்கள் கர்த்தருக்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். அதற்காகத்தான் சாந்தமாக நாங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணி என்னத்தை சொல்லுகிறோம் என்றால், சரி, ஆண்டவர் இன்றைக்கும் அந்த கிருபை நாட்களிலே உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கின்றார். நீங்கள் அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுதுதான், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார், நீதிமொழிகளை நாங்கள் வாசிக்கின்றோம். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கங்களை பெறுவார். அநேகர் என்ன செய்கின்றார்கள்? திருவிருந்து நாளிலே பாவ அறிக்கை செய்கின்றார்கள், ஒப்புரவாகின்றார்கள். பிறகு திருவிருந்து எடுத்த பிறகு திருப்பி போய் பாவம் செய்து திருப்பியும் அந்த இப்படி ஒவ்வொரு வாரமும் அப்படி சொல்வதற்கு அல்ல. அப்ப ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் வந்து அநீதி எல்லாம் பாவம் தான். அப்ப அநேக விஷயங்களிலே நாங்கள் தவறுகின்றோம், சொல்லிலே தவறுகிறோம், பேச்சிலே தவறுகிறோம். நாங்கள் சில காரியங்களில் எங்களுக்குள்ளே, அதாவது ஒரு குற்ற மனச்சாட்சி இருக்கிறது என்றால் நாங்கள் என்ன குற்றம் இருக்கிறது ஆண்டவரிடத்தை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவும் என்று சொல்லும் பொழுது ஒருவரோடு ஒருவர் உண்மையான ஐக்கியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர முடியும். எனவே இருளை விட்டு நாங்கள் ஒளியிலே நடக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த கர்த்தருடைய பந்தியிலே அமர்வதற்கு எங்களுக்குள்ளே குற்றங்கள் காணப்பட்டால் ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஒப்புரவாக, ஆண்டவரே இந்த இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே நான் உண்மையான ஐக்கியப்பட்டு இந்த பந்தியிலே அவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய அவருடைய இரத்தம் வல்லமுள்ளதாக இருக்கிறது. நமக்கு அது சுத்திகரிப்பை கொடுக்கிற இரத்தமாக காணப்படுகிறது. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் ஏக சிந்தை என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப ஏக சிந்தை அது எப்படி நமக்குள்ளே வர முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு சில வேத வசனங்களை நாங்கள் வாசிக்க போகின்றோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை வாசிக்கிறோம்.
ஆவியில் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப ஏக சிந்தை வருவதற்கு கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தை நமக்கு தேவை. அப்ப அதுல என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், அவனவன் தனக்கானவர்களை நோக்கான மற்றவர்களுக்கானவர்களை நோக்குவானாக, மற்றவர்களை தன்னிலும் மேலாக எண்ணுவானாக. இன்றைக்கு நான் தான் பெரியவன் என்று சொன்னால் ஐக்கப்பட முடியாது, மற்றவர்களை மதிக்கப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அவர்களுக்குள்ளே சுய நீதி அல்லது தற்பெருமை, இன்றைக்கு விட்டு கொடுக்க முடியாத தன்மை, ஒற்றுமைக்கு இசைந்து போக முடியாத தன்மை, பலவிதமான என்னுடைய படிப்பு என்ன, பட்டம் என்ன என்று சொல்லி, என்னுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன என்று சொல்வார்கள். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது உண்மையான ஐக்கியத்தை தேவ பிள்ளைகள் கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. அப்ப இயேசு வானத்திலே அவர் பிதாவின் வலது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் சமமாகிய கொள்ளையான பொருளான எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப தன்னுடைய மேலான நிலையிலிருந்து அவர் இறங்கி தாழ்மை அங்கே வெளிப்படுத்தினார். எனவேதான் அவர் உயர்த்தப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அவருடைய மனப்பான்மை எங்களுக்குள்ளே வருவதற்கு முதலாவது நாங்கள் அங்கே முதல் வசனத்திலே, அதாவது கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல் தேறுதல் இவர்களெல்லாம் எங்களுக்கு உண்டாக வேண்டுமா? அப்படி இருந்தால்தான் நாங்கள் இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றை சிந்திக்க முடியுமா? அப்படி என்று சொன்னால் இவைகள் எங்களுக்குள்ளே உருவாவதற்கு இது மனிதனுடைய ஒரு மூளையினாலே எந்த ஒரு போதகரோ அல்லது எந்த ஒரு பெரிய பெரிய சபை தலைவர்களோ அவர்களுடைய திறமையினாலே இந்த ஐக்கியத்தை கொண்டு வந்துவிட முடியாது. மாறாக பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர்தான் இந்த உண்மையான ஐக்கியத்தை எங்களுக்குள்ளே அவர் நல்ல கனிகளை உருவாக்கி அவர் எங்களுக்குள்ளே இருக்கிற, அதாவது ஜென்ம சுபாவங்கள் எங்களை விட்டு அகன்று போய் எங்களுக்குள்ளே இருக்கிறதான பெருமைகள், பிடிவாதங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், கலாத்திலே சொல்லப்பட்ட இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும் பொழுது எங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை வருகிறது. அப்பொழுது எங்களுக்குள்ளே ஏக சிந்தை, அதாவது ஒரு காரியங்களை அங்கே சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஒரு விசுவாசிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஒரு சிந்தை எங்களுக்குள்ளே இருந்தால்தான் ஆவிக்குரிய காரியங்கள் எங்களுக்கு புரியுமே தவிர நாங்கள் எங்களுடைய மாம்சத்துக்குரிய எண்ணங்களோடு இருப்போமாக இருந்தால் நமக்கு அதாவது நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று தமிழே சொல்வார்கள். அதே போல இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விட்டு கொடுக்காமல் தங்களுடைய கொள்கை தான் சரியாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு உண்மையான ஐக்கியத்தை உருவாக்க முடியாமல் காணப்படுகிறது. எனவே இன்றைக்கு நாங்கள் யோசிக்க வேண்டும், அதாவது ஐக்கியப்படுவதற்கு நாங்கள் முதலாவது கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தால் தான் ஏக சிந்தை நமக்கு வரும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இரண்டாவது ஏக சிந்தையிலே முதலாவது கிறிஸ்துவின் சிந்தை என்று சொன்னேன். அதிலே இரண்டாவது குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், ஒருவரை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? கிறிஸ்து எங்களை ஏற்றுக்கொண்டார். எந்த நிலையில ஏற்றுக்கொண்டார்? நாங்கள் நல்ல நீதிமான்களாக இருக்கிறோம் என்று அல்லது உலகத்திலே எல்லா ஜனங்களை காட்டிலும் நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று இயேசு எங்களை ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. நாங்கள் பாவியா இருக்கும் பொழுது எந்த நிலையிலே இருந்தோமோ அந்த நிலையிலே இயேசு எங்களை ஏற்றுக்கொண்டார். அதே போல நாங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். வாசிக்கலாம். ரோமருக்கு 15வது அதிகாரம் 5-7 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலுவையிலே இயேசு அதாவது ஒரு வசனத்தை சொன்னார். அதாவது யோவானை பார்த்து சொன்னால், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி. அப்போ ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இதை ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த அதாவது பாவத்தோடு இருக்கிறவர்களோடு நாங்கள் ஐக்கியப்பட முடியாது. ஆனால் பலவீனமாய் இருக்கிற, அதாவது பலவீனம் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, நாங்கள் எல்லோரும் அதாவது மனிதர்கள், நம்மிடத்திலே சில பலவீனங்கள் இருக்கு. ஆனால் அவைகளை நாங்கள் பெரிதுபடுத்தாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
அவர்களுடைய பலவீனருடைய பலவீனங்களை நாங்கள் தாங்குறவர்களாக இருப்போம். இந்திய அதிக நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே 15வது அதிகாரத்திலே 5 to 7 வரை வாசித்தோம். அதே அதிகாரத்திலே 1 to 4 வரை இப்பொழுது சகோதரி அதே வாசிங்க. அதே அதிகாரம் 1 to 4 வரை. அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் நமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அப்ப இயேசு அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுக்கு அவர் இயேசு எங்களுக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அவரை பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள். அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அவர் பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதாவது அவர்களுக்கு பதிலேதும் செய்யவில்லை. ஒரு அடிக்கப்படும் ஆட்டை போல அவர் செயல்பட்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே அவர் அதாவது எங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துத்தான் இயேசு போயிருக்கிறபடினாலே பலவீனர்களுடைய பலவீனங்களை நமக்கும் பிரியமாகவே நடக்கும். அப்ப இன்றைக்கு சுயநலமாய் தங்களுடைய காரியங்களை மேன்மைப்படுத்தி எதிலுமே விட்டுக் கொடுக்காத வண்ணம் யாராவது எங்களை ஏதாவது சொல்லிவிட்டால் அதை நாங்கள் பெரிதிப்படுத்திக் கொண்டு வாக்குவாதம் பண்ணி எங்களுக்குத்தான் எங்களுடைய பக்கத்தில் நீதி கிடைக்கிறது என்று சொல்லி சண்டைகள் சச்சரவுகளை உருவாக்குவதனாலே உண்மையான ஐக்கியம் பெற முடியாமல் இருக்கின்றது. எனவே இன்றைக்கு அந்த ஐக்கியப்படுவதற்கு எப்படி ஆவிலும், அதாவது நான் பெரியவன் மற்றவன் சின்னவன் என்று நினைப்பதை விட்டு மற்றவர்கள் எங்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது ஏக சிந்தை நமக்குள்ளே உருவாகும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக பவுல் எச்சரிக்கிறார், சபைகளுக்குள்ளே பிரிவினைகள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், இங்கே நாங்கள் ஒரே குடும்பம், இயேசுவின் குடும்பம், இயேசு தலையாயிருக்கிறார், நாங்கள் எல்லோரும் அங்கங்களாக இருக்கின்றோம். எங்களுக்குள்ளேயே நாங்கள் பிரிவினைகளை உருவாக்கிக் கொள்வதற்கு இடமளிக்க கூடாது என்று கொரிந்து சபைக்கு அங்கே எச்சரிக்கை சொல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10 to 13 வரை வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாரின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே என்று உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப பாருங்க, பவுல் என்னத்தை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், சிலுவையிலே அறையப்பட்டது உனக்காகவும் எங்களுக்காகவும் எந்த ஒரு மனிதனும் அல்ல, இயேசுதான் சிலுவையில் அறையப்பட்டார். எனவே பவுல் சொல்கிறார், நீங்கள் அதாவது அந்த கொரிந்து சபையிலே அவரை சேர்ந்தவன் இவரை சேர்ந்தவன் என்று குழுக்களாக அங்கே செயல்பட்டது நிமித்தம் அப்படி சொல்லுகிறார். எனவே இன்றைக்கும் உலகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது சபைகளுக்குள்ளே அதாவது பிரிவினைகளை உருவாக்கும்படியாக, அதாவது அநேகர் நான் அவரை சேர்ந்தவர் இவரை சேர்ந்தவர் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறபடினால், இந்த கொரிந்து சபையிலே இருந்தது போல இந்த கடைசி நாட்களில் சபைக்குள்ளே காணப்படுகிறபடினாலே உண்மையான ஐக்கியங்களை உருவாக்க முடியாது இருக்கிறது. எனவேதான் உண்மையாக நாங்கள் நினைக்க வேண்டும், இயேசுதான் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டார், நான் யாரை சேர்ந்தவனும் அல்ல, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். ஏனென்றால் அதனால்தான் கிறிஸ்தவர்கள் நாங்கள் அழைக்கப்பட்ட, நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். எனவேதான் அவர்தான் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இன்றைக்கு அதாவது அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறபடினாலே இந்த ஐக்கியத்துக்கு தடையாக இருக்கிறது. எனவே பிரிவினைகள், அதைத்தான் நான் முன்பு சொன்னது போல ஒற்றுமையாய் வாழ முயற்சிக்க வேண்டும். பாருங்கள், எந்த இடங்களிலே ஜனங்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அங்கேதான் நன்மைகளை காண முடியதாக இருக்கின்றது, அங்கேதான் ஆசீர்வாதங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் பிரிவினைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல், அதாவது இந்த பிரிவினைகளை தூண்டுகிற ஒரு ஆவிகளின் கிரிகள் இந்த இறுதி நாட்களிலே பல விதத்திலும் ஜனங்களுக்குள்ளே ஒற்றுமையை குலைத்து அவரை சேர்ந்தவன் இவரை சேர்ந்தவன் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே இருக்கும் பொழுது நானும் நீங்களும் அதாவது உண்மையான ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால்
அதாவது எங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாய் வாழுவதற்கு ஆண்டவரிடத்திலே நாங்கள், அதாவது நான் முன்பு சொன்னது போல இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டிய நாங்கள் முயற்சித்து விட்டுக் கொடுத்து அந்த ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே உம்மை போல் என்னை மாற்றும் இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சார்ந்த நிச்சயடக்கம் இவைகளை எங்களுக்குள்ளே கனிகளை உருவாக்கும் பொழுதுதான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தைக்குள்ளே நாங்கள் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக ஒருமை என்று பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 4வது அதிகாரத்திலே 1-3 வரை வாசிக்கும் பொழுது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவியின் ஒருமை, அதாவது ஆவியின் உரிமை என்று சொல்லப்படுகிறது. அந்த உரிமை என்று சொல்லப்படுது யூனிட்டி என்று சொல்லப்படுவது ஆங்கிலத்திலே. இந்த உரிமையை காத்துக்கொள்வதற்கு இது நான் முன்பு சொன்னது போல பிரியமானவர்களே, இது எந்த ஒரு மனிதனுடைய திறமையினாலும், அதாவது இந்த பைபிள் கொளத்திலே போய் படித்தவர்கள் அல்லது நான் இந்த யூனிட்டியை உருவாக்குவதற்கு நான் திறமை பெற்று நான் இதிலே அதாவது விசுவசித்தவனாயிருக்கிறேன் என்று எந்த ஒரு யாரும் அதை உருவாக்க முடியாது. இந்த யூனிட்டியை உருவாக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். எனவே தான் இந்த சபைகள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது மாத்திரம்தான் இந்த உண்மையான ஒரு யூனிட்டி, ஐக்கியம், ஒருமையை கொண்டு வர முடியும். எனவே அதனால்தான் ஊக்குவிக்கப்படுகிறோம் நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. எனவே அவர்தான் எங்களை அங்கே சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி இப்படிப்பட்ட ஒரு ஏக சிந்தைக்குள்ளே கொண்டு வரக்கூடியவர். அப்ப நான் பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்காமல் என்னுடைய மாமிச சிந்தையிலே நான் செயல்படுவேனாக இருந்தால் என்னுடைய திட்டங்களைத்தான் நான் நிறைவேற்றி சபைகளை கொம்பனிகள் கூட நடத்துவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அப்படி அதாவது பல எப்படி கொம்பனிகள் நடப்பது பல திறமை வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். அவர்கள் எப்படி இந்த கொம்பனியை கொண்டு போகலாம்னு சொல்லி அதுக்குரிய படிப்பை படித்து அந்த இதன்படி அவர்கள் நடத்தி கொண்டு போகிறது. நிறுவனங்களை நடத்துவார்கள், பலவிதமான இதுகளை பார்க்கின்றோம். ஆனால் சபை என்பது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது அவர்தான் இந்த ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவருடைய அபிஷேகத்தை பெறும் பொழுதுதான் அவர் எங்களை சகல சத்தியக்குள்ளே நடந்தும் பொழுது ஒரு ஏக சிந்தை, ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதாய் ஆமாம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரும். எங்களுக்குள்ளே வேறு சிந்தை இருந்தால் ஆவியானவர் சபையிலே பேசும் பொழுது அங்கே முறுமுறுப்பும், அங்கே அநேகருக்கு வேறு விதமான காரியங்களும் உருவாகி கொண்டிருக்கும். அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை வருகிறது. எனவே அவர்கள் குழப்பம் அடைகிறார்கள், அவர்களுக்குள்ளே அது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. எனவேதான் சபையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த சமாதான கட்டு என்று நாங்கள் பார்க்கின்றோம். சமாதான கட்டினால்தான் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ள முடியும். அப்படி என்று சொன்னால் ஆவியானவர் பேசும் பொழுது நமக்குள்ளே சமாதானம் நிச்சயமாய் வரும். எங்களுக்குள்ளே சஞ்சலம் வருமாக இருந்தால் நான் அதாவது வேறு எண்ணமுடையவனாக இருக்கின்றேன். எனவேதான் அநேகர் இன்றைக்கு அந்த சமாதான கட்டு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஒருவர்களோடு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே ஆவியானவர் அது சத்தியத்தின்படி இருக்கிற காரியமாக இருந்தால் உங்களுக்குள்ளே சமாதானத்தை ஆண்டவர் தருவார். எனவே ஆவியானவர் நமக்குள்ளே முதலாவது இருக்க வேண்டும். அப்ப அந்த காரியங்கள் வரும் பொழுது அல்லது எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று வழிநடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவர் என்று பாடல் பாடுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஆவியானவரை நாங்கள் கேட்க வேண்டும், யாரோடு நாங்கள் தொடர் வைக்க வேண்டும், யாரோடு நாங்கள் பேச வேண்டும், யாரோடு இந்த காரியத்தை குறித்து ஆலோசிக்க வேண்டும், யாரோடு இதை பற்றி பேசினால் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அப்படி நாங்கள் அறிந்து கொண்டோமாக இருந்தால் அப்ப நாங்கள் பாருங்கள், சிலரோடு நாங்கள் தொடர்பு வைக்க, சில மனிதர்களோடு தொடர்பு வைக்க முயற்சித்தாலும் எங்களால் முடியாமல் இருக்கும். ஆனால் ஆவியானவர் சில காரியங்களை அங்கே வழிநடத்தும் பொழுது ஆவியானவர் அந்த வழிகளை திறந்து அப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு சமாதானத்தை உருவாக்கி அவர் அந்த ஏக சிந்தைக்குள்ளே கொண்டு வருவதை நாங்கள் காண்கிறோம். எனவே இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு இதன் மூலமாக அந்த உரிமையை நாங்கள் காத்துக் கொள்வதற்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப மிகுந்த மனத்தாழ்மை, அப்ப நீடிய சாந்தம், இப்படித்தான் நாங்கள் அதாவது ஐக்கியத்தை கொண்டு வர முடியுமே தவிர
அதாவது எங்களுக்குள்ளே இருக்கிற தற்பெருமை, சுயநீதி, இவைகளெல்லாம் ஐக்கியத்தை கொண்டு வந்து விட முடியாது. எனவே நாங்கள் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். எங்களுக்குள்ளே பிரிவினைகளை இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ளே அதாவது நாங்கள் பாவம் காணப்படக்கூடாது. முதலாவது ஐக்கியப்படுவதற்கு முதலாவது நிபந்தனை அதுதான். பாவம் இருந்தால் ஐக்கியப்பட முடியாது. அப்ப நாங்கள் பாவத்தை முதலாவது விட்டு ஓய வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாங்கள் அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவரை மன்னியும் என்று சொன்னோம். அப்பதான் ஐக்கியத்துக்குள்ளே வர முடியும். அது மாத்திரமல்ல, ஏக சிந்தை வருவதற்கு இயேசுவை போல் சிந்தையுடையவராக என்னுடைய இதை மாற்றும் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது பலவீனங்களை நாங்கள் தாங்க வேண்டும். ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பிரிவினைகளை தூண்டும் காரியங்களுக்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. அவர்களுக்கு நாங்கள் ஒத்துப்போக முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்தும் என்று சொல்லும் பொழுது அவர் எங்களை சரியான வழியை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதங்களிலே அழகான ஒரு சங்கீதம் இருக்கிறது, 133வது சங்கீதம். அந்த சங்கீதத்தை வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். வாசிக்கலாம். அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். இதோ சகோதரர், அழகான ஒரு காட்சி. இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த என்று சொல்வது போல இதோ இந்த காட்சி அங்கே காணப்படுகிறது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எவ்வளவு ஒரு இன்பமானது, எவ்வளவு நன்மையானது. அது ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட தைலத்துக்கும் அவருடைய தாடி அது ஒரு அபிஷேகத்தை சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே அது பனிக்கொப்பாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதமும் ஜீவனும் கட்டளிடுகிறார். அப்ப உண்மையாய் ஒன்று கூடி ஒரு மனமாய் கூடி வந்தாலே அங்கே ஆசீர்வாதம். அது ஜெபிக்கு அதாவது அந்த கூடி வருகிறதிலே ஒரு ஆசீர்வாதம் என்று ஆண்கள் சொல்லப்படுகிறது. எனவே ஒரு மனமாய் நாங்கள் கூடி வரும் பொழுது அந்த இடத்திலே ஆசீர்வாதம் காணப்படுது. எனவே ஒன்று கூடி இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தருடைய பந்தியில் அமரும்படியாய். எனவே நாங்கள் எழுந்து நின்று இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உண்மையான ஒரு ஐக்கியத்தோடு நான் இந்த பந்தியிலே அமர, எங்களுக்குள்ளே வேற்றுமைகள், கசப்புகள், ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாத தன்மைகள், விட்டுக் கொடுக்க முடியாத தன்மைகள், மற்றவர்களை காட்டில் நான் பெரியவன் என்ற எண்ணம் எனக்குள்ளே வேண்டாம். மற்ற பலவீனமான இருக்கிறவர்களை நாங்கள் தாங்கும்படியான ஒரு கிருபை எங்களுக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் உள்ள சிந்தை, தாழ்மையின் சிந்தை எங்களுக்கு வேண்டும். எனவே தான் இயேசுவே அவர் யோவான் அதிகாரத்திலே 11வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தால் இயேசு இதற்காக ஜெபித்திருக்கிறார். எனவே இன்றைக்கு உண்மையான ஒரு ஐக்கியத்தோடு எங்கே 2-3 பேர் கூடி தேவனை கனப்படுத்துகிறார்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்றார், 2-3 பேர் என்னுடைய நாமத்திலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். ஏன் 2-3 பேர் என்று சொல்கிறார்? ஒருமனப்பட்டு கூடி வருவதற்காகத்தான் அப்படி சொல்லப்படும். ஒன்று கூடி அங்கே தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே அவர் எழுந்தருளி இருக்கிறார், அங்கே ஆசீர்வாதத்தை கண்டெடுக்கிறார். எனவே தேவனுக்கு நன்றி செலுத்தி துதித்து நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் அமரப் போகிறோம். நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் இருக்கிறது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. ஆஹா, ஓ லா 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 லா. அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு தாடியில் வடிந்து அவன் அங்கிகளின் மேலிறங்கும் நல்ல தைலம் போன்றது. அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு தாடி
படிந்து அவன் அங்கிகளின் மேலிறங்கும் நல்ல தைலம் போன்றது. இது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. ஆஹா ஓ லா 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 லா. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒன்று கூடி நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ளே நாங்கள் ஒற்றுமையாய் வாழ முயற்சிப்போம், விட்டு கொடுப்போம். மற்றவர்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்த வேண்டாம். நாங்கள் எல்லோரும் பலவீனமான மனிதர்கள். எனவே நமக்குள்ளே குறைகள் குற்றங்கள் இருக்குமாக இருந்தால் இயேசு எங்களுக்கு மன்னித்தார், இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார், அதே போல நான் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று விட்டு கொடுக்கும் ஒரு மனப்பான்மையும் எங்களுக்குள்ளே தாழ்மையும் கிறிஸ்துவின் சிந்தையும் உருவாகும் பொழுது ஐக்கியம் இயல்பாகவே வந்துவிடும். பிரியமானவர்களே, ஐக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தால் அதுதான் ஐக்கியத்தை கொண்டு வரும் என்று நாம் சொல்ல முடியாத மாறாக நாங்கள் இயேசு ஜெபித்திருக்கிறார், நாங்கள் ஐக்கியப்படுவதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையானது. எனவே அதுக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் அந்த நாங்கள் வசனங்களிலே நாங்கள் பார்த்ததன்படி அந்த தடை முதலாவது பாவம் என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அங்கே ஏக சிந்தையங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். மூன்றாவதாக நாங்கள் ஆவியானவருடைய அந்த சமாதான கட்டினால் நாங்கள் உரிமையை காத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிற நிலை என்று நாங்கள் பார்த்தோம். இதற்குள்ளே அங்கே ஏற்றுக்கொள்ளுதல், அதே நேரத்திலே நாங்கள் அதாவது மற்றவர்கள் இயேசுவின் சிந்தை என்று நாங்கள் பார்த்தோம். பிலிப்பியர் நிருபத்திலே நாங்கள் பார்த்தோம். இயேசுடைய சிந்தை எங்களுக்கு உருவாக வேண்டும். இப்படியாக நாங்கள் அந்த ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பந்தியிலே அமரப் போகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே, ஏதோ ஒரு வசனத்தின் மூலமாக நீர் இடைப்பட்டு இந்த நாளிலே கர்த்தாவே இந்த ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவரே உண்மையான ஐக்கியத்தோடு கூட இந்த பந்தியிலே நாங்கள் அமரும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இதை நீர் வழிநடத்த போற கூடான கோடி ஸ்தோத்திரம். இதற்கு விரோதமாய் வருகிற எல்லா எதிர்வலமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி ஆவியானவர் தாமே நீர் கூட வழிநடத்த போறதாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் திருவிழத்துக்கு ஆயத்தப்படுவோம். சவர் சீக்கிரமாய் வசனங்களை வாசித்த பின்பதாக நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே அமர்வோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11 அதிகாரம் 33-31 வசனங்களை படிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமானவரோட மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவனே. எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இல்லதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பற்றி நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்குது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தலைகளை தாண்டி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவரே அப்போ அவருடைய சமூகத்தை நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களுக்காக நீ அடிக்கப்பட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. அப்பா, சிறந்த ஆடுகளை போல் இருந்தோம் ஆண்டவரே. அப்பா, இந்த முன்பு தூரமாக இருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை சமமாக்கினேன்
ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக செய்து முடித்தீர், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீங்களுக்கு இந்த ஜெயத்தை கொடுத்ததுக்காக கூடான கோடி ஸ்தோத்திரம். பந்தியிலே அமர கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வழக்கமா நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம். இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு போவோம்னா 1.5 மீட்டர் இடைவெளியிலே ஒவ்வொருத்தராக வந்து இருக்கிற அதை எடுத்து நீங்கள் வந்து அதிலே அருந்திவிட்டு திருப்பி அதை வைத்து விட்டு போகும்படியாக கேட்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது எல்லோரும் சொல்லுவோம் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது ஆமென். திருமுழுக்கு பெற்றவர்கள் தங்களுடைய மத்தியிலே அமர்படியாய் எல்லோரும் நெருக்கமாக வராமல் இடைவெளியை விட்டு நீங்கள் வந்து எடுத்து அமர்படியாய் கேட்கலாம். இப்போது பாடலை பாடிக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒருவர் வந்து கேள்விகளை கொண்டு கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாசித்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பம் அல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரம் அல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீசத்துயர்த்தீரு, பாவ கேட்டை கூறு, தாபவன பந்திதரில் சேரு. சாவுக்குரிய பாவமுள்ள தேசம் தன்னில் மனமைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துய போமே இருதய சுத்தத்திடனாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதே போதேவா, கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா, சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின, கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூர்வமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனங்கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ, தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா.
சகோதர கர்த்தரின் பந்தியில் வா. ஜெபம் பண்ணுவோம். சமாதானத்தின் தேவன் நாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதி செய்கிறவர் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் வார். ஆண்டவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மந்தையில் சேராத ஆடுகள் எங்கும் பல கோடி உண்டே ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகள் அநேகம் உண்டு, அவர்களும் இந்த இடத்திலே வர வேண்டும் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, அப்பா, மந்தையில் சேர ஆடுகள் ஆண்டவரே கூட்டி சேர்க்கப்பட்டு ஒரு தேள் கூட்ட ஜனங்களாய் ஆண்டவரே மத்திய ஆகத்திலே இயேசு வரும்பொழுது எக்கால சத்தம் கேட்டு ஆண்டவரை மறுரூபமாகி ஆண்டவரே எந்தெந்தைக்கும் சதா காலங்களில் மும்மோடு இருக்கிறதான அந்த சலாக்கியத்தை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். கர்த்தரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தர் நாமே இந்த வேளையை எங்களுக்கு தந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். மெஸ்ஸியா இயேசு ராஜா, அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன், அவரோடு நான் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த நாள் மகிமை. மெஸ்ஸியா இயேசு ராஜா, அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். தேவனின் வருகையில் என் துக்கமெல்லாம் சந்தோஷமாகவே மாறியே போகும். தேவனுக்காய்ப்பட்ட பாடுகள் எல்லாம் மகிமையாயென்று மாறிடுமே. இன்று காணும் பாடுகள் இனிமே வருகின்ற மகிமைக்கு ஈடாகுமோ? மெஸ்ஸியா இயேசு ராஜா, அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறாய். இயேசுவுக்காய் நான் காத்திருக்கின்றேன், ஆயத்தமாயதே பார்த்திருக்கின்றேன். இனியும் தாமதம் செய்யாரே, அவர் சொன்னபடியே வந்திடுவார். அந்த நாளில் அவரை கண்டு நான் ஆடுவேன், பாடுவேன், துள்ளுவேன். மெஸ்ஸியா இயேசு ராஜா, அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன், அவரோடு நானும் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த நாள் மகிமை. மெஸ்ஸியா இயேசு ராஜா, அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். இறுதியாக தேவனை துதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இம்மட்டும் காத்த வினேசரை கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுக்க நம்மை கண்மணி போல காத்து வந்தீர். எல்லா தீங்கிக்கும் விலக்கிகளை காத்த தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களுடைய சிந்தையின் சிறைகளை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒருவனப்பட்டு இந்த இடத்துல கூடி வரைக்கிற சிறுமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பந்தியில் அமரவும் ஆண்டவர் குழந்தையை ஒப்பு கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் போக்கிலும் மருத்துவம் கூட இருந்து வழிநடத்த முடியாது உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீதாமே கூட இருந்து பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை சகல உபகாரங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.